ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நான் ஒரு விஷயத்தை படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களோட கெரியரை வந்து இதை மாற்றும், உங்கள் லைஃபையும் இதை மாற்றும். அது என்னென்னா, இந்த 2 வார்த்தை தான், எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டாஸ்க்கை எடுக்கிறீங்க, ஒரு மேபி நீங்கள் ஒரு டீம் மெம்பராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், எந்த பொசிஷனாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க. நமக்கெல்லாம் தெரியும் அதை நம்ம ஓன் பண்ணுவோம் சொல்லி. அந்த டாஸ்க் லெவலில் ஓன் பண்ணோன்னா அது ஒரு விஷயம். ஆனால் நம்ம வந்து அந்த டீமோட ரிசல்ட்டை வந்து ஓன் பண்ணணும், அந்த ஆர்கனைசேஷனுடைய ரிசல்ட்டை வந்து ஓன் பண்ணணும். இந்த புக்கை நான் வந்து 1 இயர் முன்னாடியே படித்தேன். பட் அப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுட்டு வந்தேன். பட் இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கிளிக் ஆச்சு. ஓகே, இது எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப்னா இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சில கீ பீப்புள் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க எப்படி இந்த இடத்துக்கு போகிறாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, இவங்க எப்படி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்துட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு கீ கான்செப்ட் தான் அவங்க வந்து எப்பொழுதுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சீக்ரெட் தான், லைக் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். அது என்னன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறோம், என்னுடைய டாஸ்க் எடுத்து நான் முடிக்கிறேன், சரிங்களா, மை ஒர்க் அதை நான் குவாலிட்டியோடு முடிக்கிறேன். ஓகே, அதோடு நிற்காமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மை டீம் ரிசல்ட்ஸ் அதுக்காக அவங்க வந்து எஃபர்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மை ஆர்கனைசேஷன் ரிசல்ட்ஸ் இதுக்காக தன்னுடைய எஃபர்ட்டை போடுவாங்க. அவங்க கேட்குற கேள்வியிலேயே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து தன்னுடைய டாஸ்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து தன்னுடைய டாஸ்கில் இருக்கிற ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய டீமுடைய ஹோல் ரிசல்ட்டுக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆர்கனைசேஷன், தன்னுடைய பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் ஹோல் கம்பெனியோட பிஸ்னஸுடைய ரிசல்ட்டுக்கும் இவங்க எஃபர்ட் போடுவாங்க. அது இப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்து மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து கெரியர் லேடரில் அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்க, அதை மட்டும் முடித்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என் டாஸ்க்கை முடிச்சிட்டேன், என்னோட டீமும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டுக்காக போராடுறீங்களா, எஃபர்ட் போடுறீங்களா? அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு யோசிங்க. அதுக்கு தாண்டி என்னுடைய ட்ரைப், என்னுடைய டிபார்ட்மெண்ட், என்னுடைய ஆர்கனைசேஷன், என்னுடைய பிஸ்னஸ் கோல் என்ன, அதனுடைய ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா? அந்த மை ஆர்கனைசேஷன் ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா? எந்த அளவுக்கு ஓன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட்டு. 1 வருஷம் முன்னாடி படித்த ஒரு புக்கு இப்போ கிளிக் ஆகிருக்கு. சரி, அதனால தான் உங்களுக்கு வந்து உடனே இதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி நான் உடனே இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ டேக் வேணும்னா, உங்கள் டாஸ்க் மட்டும் நீங்கள் ஓன் பண்ணாதீங்க, உங்கள் டீமோட ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஓன் பண்ணுங்கள். அதுக்குண்டான கேள்வியை கேளுங்க. நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, இது முடிஞ்சிச்சா சரியாயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பக்கத்து டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு குறை நம்ம டீமை பற்றி சொல்லிடக்கூடாது. ஸோ டீம் ரிசல்ட்ஸை ஓன் பண்ணுங்கள். இந்த ஓனர்ஷிப் இல்லாத சில டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷனே இருக்காது, ரொம்ப டிஃபென்சிவாக இருப்பாங்க, தே won't listen to others ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயமும் இந்த ஓன் பண்ணாதவங்க, அந்த ஓனர்ஷிப் எடுக்காதவங்களுடைய சிம்டம்ஸ். அதை தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக, இது என்னுடைய ஒர்க்கு, நான் ஓன் பண்ணுறேன், குவாலிட்டியோடு டெலிவர் பண்ணுவேன், இது என்னுடைய டீம், எங்கள் டீம் ரிசல்ட் பக்காவாக இருக்கும்னு சொல்லி அதுக்காக நான் எஃபர்ட் போடுவேன், இது எங்களுடைய பிஸ்னஸ், இது எங்களுடைய கம்பெனி, இது நல்லா ரிசல்ட் வரணும்னு சொல்லி அதுக்காக நான் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்களை, இந்த எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்களோட கெரியர் வந்து வளரும். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் and all the best for your career. Thank you. Bye bye.